வேதவசனத்துல தாவீது என்கிற ராஜா சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய், உன் தேவனை நோக்கி, உனக்கு ரட்சிப்பு தருகிற தேவனை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்லி. அவர் தான் நமக்கு ரட்சிப்பு தருகிறவர். ஆமேன். இங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது யார் மூலமா? தேவன் மூலமா, நம்முடைய இயேசு மூலமா தான். அப்ப நம்ம யாருக்கு காத்திருக்கணும்? இருதயம், நம்ம ஆத்துமா கலங்கவே கூடாது. ஆமேன். எல்லாரும் இருதயத்துல கைவிட்டு சொல்லுமா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு. அவர்கிட்ட இருந்தா நமக்கு என்ன வருது? ரட்சிப்பு வருது. நம்ம கலங்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லணும். இருதயத்துல ஒரு பயம் வரும்போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட என்ன பண்ணணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்ப நம்ம தெரியப்படுத்தும் போதுதான் இருதயத்துல இருக்க கலக்கம் மாறும். ஆமேன். கலக்கத்தோடு எத்தனை நாள் இருக்க போகிறோம்? இந்த நேரத்துல கூட இருதயத்திலிருந்து ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், நேசரை என்ன பண்ணணும் நினைக்கணும். நமக்கு ஜீவனை கொடுத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நமக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவை என்ன பண்ணணும்? இந்த நேரத்துல நினைக்கணும். எல்லா நேரத்திலும் இயேசுவை நினைத்து பார்த்து அவரை துதிக்கும் போது இருதயத்துல அவருடைய சந்தோஷம் வரும். இந்த உலகம் தருகிற சமாதானம் இல்லை, உலகம் தருகிற சந்தோஷம் இல்லை. அது கொஞ்ச நேரம், கொஞ்சம் நிமிடம், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான். திருப்பி ஒரு பிரச்சனை வரும்போது என்னாகும்? அந்த சந்தோஷம் எங்க போகுதுன்னே தெரியாது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷமோ, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானமோ உலகம் தருகிற பிரகாரம் அல்ல. அது நம்ம அவரை துதிக்கிறதுக்காக அவர் கொடுக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அவரை துதிக்க துதிக்க நமக்கு துதிக்கவே முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், கவலை பிரச்சனை சுற்றிலுமே பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல நீங்க துதிக்கிற அந்த துதியானது ஆண்டுடைய சமூகத்துல கனம் பெற்றது. ஆமேன். அப்படி துதிக்கும் போது ஒரு இருதயத்துல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமேன். இந்த நேரத்துல கூட அப்படி கண்களை மூடி நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆத்துமா நீ கலங்கக்கூடாது, நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் அவரை துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மை ரட்சித்து பெரும் பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாவத்துல மரணத்துல இருந்த அவர் தூக்கி எடுத்து அவருடைய சமூகத்துல உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. அந்த நேசரை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். என்னுடைய தஞ்சம், என்னுடைய அடைக்கலம் இந்த மனிதர்கள் தருகிற பிரகாரம் அல்ல. கொஞ்ச நேரம் தான் அவங்க நமக்கு அடைக்கலமா இருக்க முடியும், கொஞ்ச நேரம் தான் பாதுகாப்பு தர முடியும். ஜீவன் முடியும் வரைக்கும் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர் இயேசு. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களில் நம்மை மரண பரியந்தம் அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. இந்த சந்தோஷத்தோடு கூட ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவா, ஆத்துமா கலங்குவதே ஆத்துமா கலங்குதுவே, ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவா, ஆத்துமா கலங்குவதே நேசரை. அன்பரின் ரட்சிப்பினார், அன்பரின் ரட்சிப்பினார் தினமும் துதித்து போற்றிடுவே, அன்பரின் ரட்சிப்பினார் போற்றிடுவே. தஞ்சமே தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என் தஞ்சமே, என் தஞ்சமே. கண்களை மூடி இயேசு பாதத்தை பார்த்து, என் தஞ்சம் நீங்க தான், என் அடைக்கலம் நீங்க தான் சொல்லி உரிமையோட இயேசுவை பார்த்து, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ,
கோட்டையும் நீர் என்றும் காப்பி. ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே அடைக்கலம் இப்படி தஞ்சாவர் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன் அவர்தான். ஈஸ்வர் பாதமே ஆமென். கோட்டையும் நீர் என் தஞ்சமே, என் தஞ்சமே நீர். வாஞ்சையோடு இயேசுவை பார்த்து உள்ளத்தில் இருக்கிற வார்த்தைகளை கவனிக்கிறாரே. என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர். பார்த்து என் தஞ்சம் நீங்கதான், அடைக்கலம் நீங்க நான் சொல்வீங்களா? தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர். யாருமே இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறது இயேசு. அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர். என் தஞ்சமே, என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும்